மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பணியாற்றி வரும் தற்காலிக ஊழியர்களை நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி சேலம் கோட்டை மைதானத்தில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை காணலாம். மேட்டூர் அனல்மின் நிலைய தற்காலிக ஊழியர்களை நிரந்தரம் செய்ய கோரிக்கை வைக்கப்பட்டு சேலம் கோட்டை மைதானத்தில் தவிக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். விவரங்கள் என்ன? வணக்கம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் சேலத்தில் தற்போது கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. இதில் மாவட்டம் முழுவதிலிருந்து திரளான நிர்வாகிகள் தொண்டர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். சேலம் மாவட்டம் மேட்டூரில் அனல் மின் நிலையம் உள்ளது. இங்கு 200க்கும் மேற்பட்ட தற்காலிக பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இவர்கள் நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி கடந்த மாதம் 28ஆம் தேதி முதல் வேலைக்கு செல்லாமல் போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கை முன்வைத்து பல்வேறு கட்சியினம் இவர்களை நிரந்தரப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி வருகிறார்கள். இந்த நிலையில் சேலம் கோட்டை மைதானத்தில் தற்போது தமிழக வெற்றி கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. மேட்டூர் அனல்மின் நிலையத்தில் பணியாற்றி வரும் தற்காலிக பணியாளர்களை உடனே நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கை முன்வைத்து தற்போது நிர்வாகிகள், தொண்டர்கள், மகளிர் இளைஞர்கள் கோஷமிட்டு வருகிறார்கள். இதற்கு சேலம் மத்திய மாவட்ட செயலாளர் தமிழன் பார்த்திபன் தலைமை வைத்துள்ளார். இதில் சேலம் மாவட்டம் முழுவதும் இருந்து திரளான நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். முதலில் இந்த ஆர்ப்பாட்டம் உண்ணாவிரத போராட்டமாக அறிவிக்கப்பட்டிருந்தது. பின்னர் போலீசார் அனுமதி தராதால் தற்போது ஆர்ப்பாட்டம் நடந்து வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தை அடுத்து ஏதும் அசம்பாவிதம் நடந்து விடாமல் இருக்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது.